இயக்குனர் இமயம் சொல்லப்படுபவர் தான் பாரதி ராஜா. அவரு இன்னைக்கு காலையில காலமானார். சில நாட்களாவே உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. சில நாட்கள் மருத்துவமனையிலயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோடது இல்லம் நீலாங்கரையில இருக்க இல்லத்துல வசித்துட்டு இருந்தாரு. அங்க இருக்கும்போதே சில நாள் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாதனால நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ராதிகா அவர்கள் போய் அவரை பார்த்து அவங்களுடைய படத்தை பத்திலாம் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு சுயநினைவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைய நிலையில இன்னைக்கு காலையில அவரு காலமாயிருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா 16 வயது நிலையில தொடங்கி நிறைய சூப்பரான தமிழ் படங்களை நமக்காக கொடுத்திருக்காரு. பசும்பொன், முதல் மரியாதை இப்படி போன்ற நல்ல நல்ல படங்கள்லாம் நமக்காக கொடுத்திருக்காரு. அண்ட் பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி உயரிய விருது, 6 தேசிய விருதுகள் எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு. இவரோட படங்களை பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா கிராமத்துல போய் கிராமங்கள்ல நடக்கிற லைவான ஒரு சில விஷயங்களை இவர் காட்சிப்படுத்தியிருப்பாரு. அந்த கால இயக்குனர்லயே பார்த்தீங்கன்னா, அதுவும் தனித்துவமான காட்சிகள், அதுவும் இந்த படத்துல ரியலிஸ்டிக்கா நடக்கிற சில விஷயங்களை காட்டியிருப்பாரு. அண்ட் இவரு நிறைய ஹீரோயின்களையும் அறிமுகமாயிருக்காரு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள், ரேகா, ரேவதி இவங்களெல்லாம் இவர் தான் அறிமுகமாக்குனாரு. அண்ட் இவரோட படம் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகனை கூட வச்சு தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாரு.